Friends, welcome to the channel. This is a day 2 of Python. இன்னைக்கு நம்ம என்ன அஜெண்டால நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் எப்படி வாங்குறது, டைப் கன்வர்ஷன் என்ன, தென் ஆப்ரேட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. ஸோ அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், ரிலேஷன் ஆப்ரேட்டர், இந்த மாதிரி நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. ஸோ இது என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு யூசர் கிட்ட இருந்து எப்படி ஒரு இன்புட் வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம நம்ம ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜூபிட்டர் நோட் புக்கை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ தென் இந்த ஹோம் ஒன்ஸ் இதை நீங்கள் ஜூபிட்டர் நோட் புக் ஓப்பன் பண்ணோன்னையும் உங்களுக்கு ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நியூ அப்படிங்கிறது கொடுத்துட்டு நோட் புக் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது கொடுத்ததுக்கப்புறம் யூ வில் பி கெட்டிங் திஸ் பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ். இந்த கர்னல் அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது ஒன்ஸ் உங்களுக்கு இந்த ஷெல் வந்துருச்சு அப்படின்னா ஒரு இன்புட்டை நம்ம எப்படி வாங்குறது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நேமை நம்ம வாங்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்புட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்டர் த நேம் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ என்டர் த நேம் இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா தென் ஷிஃப்ட் என்டர் கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு நேம் ராமு ஆர் சம்திங் நம்ம ஏதோ ஒரு நேம் கொடுத்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ ராமு அப்படிங்கிற ஒரு நேம் வந்து வாங்கியாச்சு. இப்போ வந்து நான் செக் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலி த பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் நேம் அப்படின்னு நம்ம கொடுத்து என்டர் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரிங்கில் தான் நம்மளுக்கு கெட் ஆயிருக்கு. ஸோ ஓகேங்களா. ஸோ ஆல்வேஸ் இந்த இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏஜ் அப்படிங்கிறது நான் வாங்குறேன். ஏஜ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் த ஏஜ் அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஸோ நான் ஷிஃப்ட் என்டர் அப்படிங்கிறது கொடுத்துட்டு ஒரு ஏஜ் நான் 23 அப்படின்னு கொடுத்து நான் என்டர் பண்ணுறேன். இப்போ நம்ம பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் ஏஜ் அப்படின்னு நம்ம கொடுத்து நான் ஷிஃப்ட் என்டர் கொடுத்தேன்னா இந்த ஏஜும் ஸ்ட்ரிங்கில் தான் ரிட்டர்ன் பண்ணுது. பட் ஏஜ் இஸ் அ இன்டீஜர், ரைட்? ஸோ அதனால் நம்ம எதுக்கு போகிறோம் அப்படின்னா தட் இஸ் வை வி கோ ஃபார் அ டைப் கன்வர்ஷன் அப்படிங்கிறதுக்காக நம்ம போகிறோம். ஸோ எப்படி ஒரு டைப்லேருந்து இன்னொரு டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ ஃபார் தட் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் இருந்து திஸ் இஸ் ஆக்சுவலி ஸ்ட்ரிங்கு. இதை நம்ம இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணோம்னா ஏஜ் ஈக்குவல் டு அகைன் ஏஜ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் ஏஜ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷிஃப்ட் என்டர் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு நவ் ஐ ஜஸ்ட் செக் த பிரிண்ட் ஆஃப் ஏஜ் டைப் ஆஃப் ஏஜ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இன்டீஜராக கன்வெர்ட் ஆகிக்கும். ஸோ இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்னொரு வேரியபிள் வச்சுக்கிறேன் ஏஜ் 2 அப்படிங்கிறத நான் வாங்கும்போது எப்போவுமே நீங்கள் இன்புட் வாங்கல நம்ம என்ன பண்ணணும் இன்புட் ஆஃப் என்டர் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் கிவ் என்டர் த ஏஜ் 2 அப்படிங்கிறத நான் வந்து வாங்குவேன். இப்போ இந்த இன்புட்டுங்கிறது ஸ்ட்ரிங்கை தான் எப்பவுமே ரிட்டர்ன் பண்ணுது. இதை நீங்கள் டைப் கன்வர்ஷன் பண்ணோம் ஒரு ஸ்ட்ரிங்கிலேருந்து இன்டீஜருக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா இன்ட் ஆஃப் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்து இப்போ என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 12 அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பிரிண்ட் ஆஃப் இதோட டைப்பை செக் பண்ணலாம். டைப் ஆஃப் ஏஜ் 2 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இன்டீஜரில் ரிட்டர்ன் பண்ணுது. ஆல்வேஸ் இன்புட் இஸ் ரிட்டர்னிங் த ஸ்ட்ரிங் அப்படிங்கிற டைப்பை தான் ரிட்டர்ன் பண்ணும். பட் நீங்கள் டைப் கன்வர்ஷன் வரையில் இன்ட் ஆஃப் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்ட்டுக்கு மாறிடும். லைக் வைஸ் உங்களுக்கு ஒரு ஃப்ளோட் வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்புட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனில் enter the price of the product or enter the price அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறேன். இது ஆல்வேஸ் என்ன ரிட்டர்ன் பண்ணும் ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ணும். இதை நான் ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணோன்னா ஐ ஹாவ் டு யூஸ் அ ஃப்ளோட் ஆஃப் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணி இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23.45 அப்படிங்கிறது கொடுத்து என்டர் பண்ணிவிட்டு இப்போ இதோட டைப்பை நான் செக் பண்ணுறேன். பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப்
ப்ரைஸ் அப்படின்னு நம்ம கொடுத்து ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஃப்ளோட்டுக்கு கன்வெர்ட் ஆயிடும். ஸோ லைக்வைஸ் நீங்கள் இன்டீஜரையும் நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஸோ உங்களோட டைப் கன்வர்ஷன் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஆல்வேஸ் இந்த இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணும். நீங்கள் டைப் கன்வர்ஷன் பண்ணணும்னா இன்ட் ஆஃப் அப்படின்னு கொடுக்கணும். இஃப் யூ வாண்ட் ஃப்ளோட் வேணும்னா ஃப்ளோட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் யுவர் ஏஜ் ரைட், ஏஜ் வந்து இப்போ இன்ட்டாக இருக்குது. இதை நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணுன்னாலும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏஜ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்புட்டில் இன்டீஜரில் இருக்குது. இதை நான் ஸ்ட்ரிங்காக ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ் ஈக்குவல் டு 25 அப்படிங்கிறது ஒரு இன்டீஜர். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் ஆஃப் அப்படிங்கிறத வச்சு இந்த ஏஜை கூட நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இதை டெக்ஸ்ட்டை நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ லைக்வைஸ் இந்த டைப் ஸோ பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் டெக்ஸ்ட் அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஷிஃப்ட் என்டர் கொடுத்தேன்னா இந்த ஏஜை வந்து நான் ஸ்ட்ரைட்டாகவே நான் வந்து ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 25னா இது இன்டீஜர்னு எடுத்துக்கோ. இந்த இன்டீஜரை வி கேன் ஏபிள் டு கன்வெர்ட் திஸ் இன்டு அ ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டைப் ஆஃப் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு இன்டீஜரையும் நீங்கள் என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னா ஃப்ளோட்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ லைக்வைஸ் ஒரு இன்டீஜரை நீங்கள் என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னா ஃப்ளோட்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஒய் ஈக்குவல் டு ஃப்ளோட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்து இப்போ நீங்கள் பிரிண்ட் ஆஃப் ஒய்ன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ யூ கேன் ஏபிள் டு சி 10.0 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ளோட்டாக இன்டீஜராகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒய் அப்படிங்கிறது ஃப்ளோட்டாக இருக்குது. ஸோ திரும்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா I can change இன்டீஜராக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10.09 அப்படின்னு இருக்குன்னா ஒய் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் ஒய் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இப்போ இன்ட் ஆஃப் இந்த எக்ஸை நம்ம மாற்றணும் அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் அ print of y அப்படி நீங்கள் கொடுத்துட்டு ஸோ ஷிஃப்ட் என்டர் கொடுத்தா ஸோ திஸ் ஃப்ளோட் வேல்யூ வில் பி கன்வெர்டட் டு அ இன்டீஜர். ஸோ லைக்வைஸ் பூலியனும் நம்ம செக் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பிரிண்ட் ஆஃப் பூல் ஆஃப் ஹெல்ப். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 0ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 0 ஸோ இந்த மாதிரி வருமானு செக் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபால்ஸ்ன்னு வருது. ஸோ லைக்வைஸ் இப்போ வந்து நான் வந்து இதுக்கு பதிலாக 1ன்னு கொடுக்குறேன். ஸோ 1ன்னு கொடுத்து என்டர் பண்ணால் ட்ரூ அப்படிங்கிறது வருது. ஸோ இப்போ வந்து நான் எம்டியாக ஒன்று கொடுத்துட்டு ஷிஃப்ட் என்டர் கொடுத்தாலும் ஃபால்ஸு. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு ஹெலோ அப்படின்னு நீங்கள் கொடுத்து ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா ட்ரூ வரும். ஸோ 0 வந்தாலும் உங்களுக்கு ஃபால்ஸ்ன்னு வரும். எம்டியாக ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தாலும் உங்களுக்கு ஃபால்ஸ் வரும். ஸோ ரிமைனிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரூ அப்படிங்கிறது தான் வரும். ஸோ திஸ் இஸ் ஹவ் உங்களுக்கு டைப் கன்வர்ஷன் உங்களுக்கு ஸோ டைப் கன்வர்ஷனா ஒரு 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 இன்டீஜர்லேருந்து ஃப்ளோட்டுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, ஃப்ளோட்லேருந்து இன்டீஜருக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம சோஃபார் பார்த்தாச்சு. அண்ட் ஆல்சோ யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் எப்படி வாங்குறதுன்னு நம்ம பார்த்தாச்சு. ஸோ நவ் வி ஹாவ் ஸோ ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அதில் நம்ம அரித்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ தென் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ நவ் ஐ ஜஸ்ட் கோ டு த So go here. So arithmetic operators என்னென்ன பார்க்கலாம். So for example so arithmetic operatorsனா உங்களுக்கே தெரியும், addition, subtraction, multiplication, division. So இதெல்லாம் வந்து உங்களுக்கு arithmetic operation. So இதில் வந்து for example சில 10 for example a is equal to 10 வச்சுக்கலாம், b equal to 3 அப்படிங்கிறது நான் வச்சுக்கிறேன். So for example print of a plus b அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ ஏவும் பியும் ப்ளஸ் ஆகி வரும். இஃப் சப்போஸ் நான் மைனஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா ஸோ மைனஸ் ஆகி வரும். ஸோ தென் ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிப்ளிகேஷன் கொடுத்தேன்னா எனக்கு மல்டிப்ளை ஆகும். டிவிஷன் கொடுத்தேன்னா எனக்கு டிவிஷன் ஆகும். ஸோ தென் யூ வில் பி ஹேவிங் அ மாடுலஸ் ஆப்ரேட்டர். மாடுலஸ் பண்ணாலும் உங்களுக்கு மாடுலஸ் ஆகும். ஸோ இன்னும் 2 மட்டும் நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 ஸ்டார் கொடுத்தா உங்களுக்கு வாட் இஸ் தட் மீனிங் ஆஃப்
2 ஸ்டார் கொடுத்தா தட் இஸ் எக்ஸ்பொனென்ஷியல் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் 10 power 3 ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போனா 1000. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது? ஸோ 3.3.3ன்னு வருது. அதுவே உங்களுக்கு அந்த வித்தவுட் டிசிமல் எதுவுமே வேண்டாம் அப்படின்னா, ஸோ நீங்கள் 2 ஸ்லாஷ் கொடுத்தீங்க அப்படின்னா 3 மட்டும் வரும். ஒரே ஒரே டைம் நீங்கள் ஒரே ஒரு டிவிஷன் மட்டும் கொடுத்தீங்கன்னா 3.3 வரும். இந்த 2 ஸ்லாஷ் நீங்கள் கொடுத்து ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா வித்தவுட் டிசிமல்னு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ நவ் வி ஆர் சீயிங் அபவுட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னால் உங்களுக்கே தெரியும். ஸோ ஈக்குவல் டு, ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். So assignment operators, for example equal to, so plus equal to, minus equal to, like that. So for example x is assigning to 10 அப்படிங்கிறது, so this 10 is assigning to x. For example x is equal to, so x plus equal to 5 அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். அப்போனா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் ஸ்டேட்மெண்ட்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 5 அப்படிங்கிறது மீனிங். ஸோ இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா வாட் வில் பி த ஆன்சர்? த பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்து இப்போ என்டர் பண்ணிங்கன்னா ஸோ 10 + 5 is 15 அப்படிங்கிற ஆன்சர் வரும். ஸோ லைக்வைஸ் நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே மைனஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் ஆகும். அதே வந்து if you are giving a star அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் ஆகும். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ தென் வி ஹாவ் அ கம்பேரிசன் ஆப்ரேட்டர் ஆர் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ 2 வேல்யூஸ்க்கு நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஏவும் பியும் ஈக்குவல் டுவாக இருக்கா, கிரேட்டர் தெனாக இருக்கா, லெஸ் தெனாக இருக்கா, ஸோ அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு 10 அப்படிங்கிற வச்சுக்கிறேன். ஸோ பி ஈக்குவல் டு 5 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ நவ் ஐ எம் ஜஸ்ட் செக்கிங். ஸோ int ஆஃப் a equal to b ஆன்னு செக் பண்ணால் உங்களுக்கு என்ன வரணும்? ஃபால்ஸ் அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ லைக் இப்போ நாட் ஈக்குவல் டு ஏஓ நாட் ஈக்குவல் டுனா எஸ் திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு பியாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ட்ரூன்னு வந்திருக்கு. இப்போது நான் ஏஓ பியோ கிரேட்டர் தெனான்னு செக் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணால் ட்ரூன்னு வருது. இப்போ லெஸ் தெனான்னு செக் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னவா இருக்குது? ஃபால்ஸாக இருக்குது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவான்னு செக் பண்ணுறேன். ஸோ தென் A is greater than or equal to 1 செக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணும்போது you will be getting this we call it as a comparison or relational operators. 2 வேரியபிளுக்கும் உள்ள ரிலேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுனால we call it as a relational operator. So then we will be going to see about the logical operators. So logical operators நான் என்னென்ன வரும்னா, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ I just and ஆர், ஸோ அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர் அப்படிங்கிறது வரும். ஸோ தென் யூ வில் பி ஹேவிங் அ நாட். ஸோ இந்த மாதிரி 3 டைப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அண்ட் அப்படிங்கிறது நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஏஜ் ஈக்குவல் டு 25 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ பிரிண்ட், ஸோ ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கிரேட்டர் தென் 18 இருக்கணும் அண்ட் ஏஜ் ஷுட் பி less than or equal to, so less than 8, so for example 50 அப்படிங்கிறத நான் வச்சுட்டேன் அப்படின்னா, so if I give enter, so for example enter கொடுத்தா true because 25 அப்படிங்கிறது 18க்கும் 15க்கும் 50க்கு உள்ள in betweenல இருக்கு. So for example 25 is greater than 18, condition is correct and also it has to satisfy this condition. 25 is less than 50 ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டு கண்டிஷனுமே உங்களுக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைட் ஆனால் மட்டும்தான் திஸ் வி கால் இட் அஸ் அண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவே நீங்கள் ஆர் அப்படிங்கிறது செக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு பதிலாக ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டெட் ஆஃப் அண்ட் அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக ஐ ஜஸ்ட் ஆர் அப்படின்னு கொடுத்தோம்னாலும் ட்ரூ. பிகாஸ் ஏதோ ஒரு கண்டிஷன் உங்களுக்கு செக் பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணாலே 25 is greater than அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்துடும். திஸ் இஸ் ஆல். ஸோ தென் நான் இப்போ வந்து ஸோ நெக்ஸ்ட் நாட் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நான் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படிங்கிறது நான் கொடுக்குறேன். பிரிண்ட் ஆஃப் நாட் அப்படிங்கிறத ஒரு
குடுத்துட்டு, ஸோ அந்த வேரியபிள நான் குடுத்தேன் அப்படின்னா, இதுக்கு ரிவர்ஸா உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ட்ரூ வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ஃபால்ஸ் குடுத்தோம்னா எக்ஸ் ஓட வேல்யூக்கு ட்ரூன்னு ஆயிருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் logical operators. So then we will be seeing about the identity operators. Identity operators. ஸோ ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஸோ இஸ் நாட் அப்படிங்கிற 2 ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஆப்ஜெக்டா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்காக, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் நாட் அப்படிங்கிற 2 இருக்கு. ஸோ இஸ் நாட் அப்படிங்கிற 2 டைப் இருக்கு. இஸ் அப்படின்னா சேம் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுதுன்னு அர்த்தம். இஸ் நாட் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ A ஈக்குவல் டு நான் வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் 10,20 அப்படிங்கிறது நான் கொடுத்துக்கிறேன். இப்போ B ஈக்குவல் டு A அப்படின்னு நம்ம கொடுத்தாச்சு. ஸோ நான் இப்போ வந்து ஸோ பிரிண்ட் A இஸ் B அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறேன். A இஸ் B அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணுறோம். தென் பிரிண்ட் ஆஃப் A இஸ் நாட் B அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணலாம். இப்போ செக் பண்ணும்போது ஸோ ஆப்ஜெக்டை தான் ரெஃபர் பண்ணுது. பட் இது வந்து A இஸ் நாட் B கிடையாது. திஸ் இஸ் அ ஃபால்ஸ் பட் திஸ் இஸ் அ ட்ரூ அப்படிங்கிறது உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். பிகாஸ் இட் இஸ் ரெஃபரிங் டு த சேம் ஆப்ஜெக்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 10,20 அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா, ஸோ இஃப் ஐ ரன் த சேம் ப்ராப்ளம் உங்களுக்கு ஃபால்ஸ் ட்ரூன்னு வந்திருக்கு. பிகாஸ் திஸ் இஸ் ரெஃபரிங் அ டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட், திஸ் இஸ் ஆல்சோ ரெஃபரிங் அ டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட். மெமரியை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குது. ஸோ ஸோ ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா ஸோ ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சேம் ஆப்ஜெக்டா டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டா அப்படிங்கிறத உங்களுக்கு ரெஃபர் பண்ணுது. ஸோ தென் வி வில் பி சீயிங் அபவுட் த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஸோ ஒரு கலெக்ஷனில் அது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறோம். இன் அப்படின்னு இருக்கு, நாட் இன்னுன்னு இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வேல்யூ கலெக்ஷனில் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம் இஸ் ஈக்குவல் டு 10, 20, 30 அப்படின்னு இருக்கு அப்படின்னா, ஸோ நவ் ஐ வில் செக் வித் திஸ் print ஆஃப் 20 இன் நம்பர் நம்மள இருக்கா அப்படின்னு நான் செக் பண்றேன். 20 இன் நம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணா இருக்கு. அதே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 40 இன் நம்பரா அப்படின்னு நம்ம செக் பண்றோம், இல்லை. ஸோ 40 நாட் இன், ஸோ நாட் இன் நம்பர் அப்படின்னு கொடுத்தா ட்ரூ. 40 வந்து இல்லை இல்லையா. ஸோ ஒரு லிஸ்ட்ல ஒரு வேல்யூ இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக we are going for the membership operators. So these are all the different operators. அப்படின்னா ஒரு யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் எப்படி வாங்குறது, டைப் கன்வர்ஷன்னா என்ன, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். In tomorrow's class we will see in the other topic. So thank you for everyone.